அடுத்து தீபாவளி சேல்லாம் வரப்போது என்ன மொபைல் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே யோசிச்சுட்டு இருப்பீங்க. அவங்களுக்காகவே 15,000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய பெஸ்டான மொபைல்ஸ் என்னென்ன பாத்துருவோமா? வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எப்பவுமே மொபைல வந்து ஆஃபர்ல வாங்குறது தான் பெஸ்ட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அதுல ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் நம்மளால மிச்சம் பண்ண முடியும். இந்த மாதிரி ஆஃபர்ஸ் எல்லாம் வரும்போது மிஸ் பண்ணாம நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ரெகுலரா நம்மளோட ட்விட்டர் அண்ட் டெலிகிராம் ரெண்டுலயுமே அந்த ஆஃபர்ஸ் எல்லாம் அப்டேட் பண்ணுவோம். அதெல்லாம் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது ரெண்டுமே ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்குது. இப்போ 15,000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்ல முதல்ல நம்ம பார்க்க போற மொபைல் போக்கோட X5 5G. இந்த மொபைல் லான்ச் பண்ணி கொஞ்ச நாள் ஆயிடுச்சு. இருந்தாலுமே உங்களுக்கு பெஸ்டான AMOLED டிஸ்ப்ளேவோட வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மொபைல் மட்டும் தான் அவைலபிளா இருக்கு. இதுல Full HD Plus AMOLED display 120 Hz refresh rate ஓட வருது. டிஸ்ப்ளே எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பரா இருக்கும். கேமராஸ் அப்படின்னு பார்த்தாலுமே ரியல்ல பிரைமரி சென்சாரா 48 மெகாபிக்சல் கொடுத்திருக்காங்க. அது போக 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் சென்சாரும் வருது. அல்ட்ரா வைட் ஆங்கிள் சென்சார் பெரும்பாலான மொபைல்ஸ்ல கவர் பண்ண மாட்டாங்க. அது வேணும்னு நினைச்சீங்கன்னா அது இதுல இருக்குது. செல்ஃபி கேமரா இங்க 13 மெகாபிக்சல் கொடுத்திருக்காங்க. கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் ஓரளவு ஓகேவா இருக்கும். இங்க பெர்ஃபார்மன்ஸ்க்காக Snapdragon 695 ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க. இது அவுட் ஆஃப் தி பாக்ஸ் Android 12 ல தான் வரும். ஏன்னா லான்ச் பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அது போக இந்த மொபைல்ல 7 5G பேண்ட் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. 5000 mAh பேட்டரி கெபாசிட்டி கொடுத்திருக்காங்க. 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்திருக்காங்க. பேட்டரியோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும். ஓவராலா இந்த மொபைலோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தா இன்னைக்கு தேதியில 6+128 16,000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்ல சேல் பண்றாங்க. ஆஃபர்ல எல்லாம் வாங்குனீங்க அப்படினா 14,000 ரூபாய் வரைக்குமே இந்த மொபைல்ல வாங்கிக்க முடியும். உங்களுக்கு 15,000 ரூபாய்க்குள்ள AMOLED டிஸ்ப்ளேயோட 5G மொபைல் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மொபைல் தான் உங்களுக்கு பெஸ்ட் சாய்ஸா இருக்கும். பட் போக்கோ அப்படிங்கும்போது அந்த போர்டு ப்ராப்ளம் நிறைய மாடல்ஸ்ல வந்தது. இதுல அந்த அளவுக்கு பெருசா வரல. இருந்தாலுமே அந்த ப்ராப்ளம்லாம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதை விட்டு தள்ளி இருங்க. மத்தபடி உங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னா இதை தாராளமா கன்சிடர் பண்ணலாம். அடுத்து கிளீனான ஸ்டாக் கான்டாக்ட் எக்ஸ்பீரியன்ஸோட அதிகமான ரேமோட ஒரு மொபைல் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மோட்டோட G54 5G. இந்த மொபைல் IPS LCD டிஸ்ப்ளே தான் கொடுத்திருக்காங்க. 120 Hz refresh rate ஓட வரும். கேமரான்னு பார்த்தா ரியல்ல பிரைமரி சென்சாரா 50 மெகாபிக்சல் கொடுத்திருக்காங்க. OIS சப்போர்ட்டோட. அது போக ஒரு 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் சென்சார் வருது. செல்ஃபி கேமரா இதுல 16 மெகாபிக்சல் கொடுத்திருக்காங்க. கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் ஓரளவு ஓகேவா இருக்கும். இந்த மொபைல்ல பெர்ஃபார்மன்ஸ்க்கு MediaTek Dimensity 7020 அப்படிங்கிற ஒரு ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க. அது போக அவுட் ஆஃப் தி பாக்ஸ் Android 13 கொடுத்திருக்காங்க. கிளீனான ஒரு நீட்டான ஸ்டாக் கான்டாக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மொபைல்ல கிடைக்கும். இது போக 14 5G பேண்ட்ஸும் கொடுத்திருக்காங்க. இதுல பேட்டரி கெபாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது 6000 mAh அப்படிங்கிற ஒரு மாசிவான பேட்டரி பேக்கப் கொடுத்திருக்காங்க. 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்திருக்காங்க. இதோட பிரைஸ்னு பார்த்தா 8GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்குது. 16,000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்க்கு சேல் பண்றாங்க. நீங்க ஆஃபர் இதெல்லாம் வரும்போது வாங்குனீங்க அப்படினா 15,000 ரூபாய்க்கு உள்ளேயே வாங்கிக்க முடியும். உங்களுக்கு கிளீனான நீட்டான ஸ்டாக் கான்டாக்ட் எக்ஸ்பீரியன்ஸோட OIS சப்போர்ட்டோட 6000 mAh பேட்டரி கெபாசிட்டியோட Moto பிராண்ட்ல இருந்து வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மொபைலை தாராளமா கன்சிடர் பண்ணலாம். இல்ல எனக்கு இதெல்லாம் வேணா ஒரு பெஸ்டான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு மொபைல் போன் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சாம்சங்ல இருந்து Samsung Galaxy M14 5G. இந்த மொபைல்ல Full HD Plus IPS LCD டிஸ்ப்ளே கொடுக்குறாங்க. 90 Hz refresh rate ஓட வரும். கேமரான்னு பார்த்தா ரியல்ல 50 மெகாபிக்சல் கொடுத்திருக்காங்க. செல்ஃபி கேமரா 13 மெகாபிக்சல் கொடுத்திருக்காங்க. கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் ஓரளவு ஓகேவா இருக்கும். இந்த மொபைல்ல பெர்ஃபார்மன்ஸ்க்கு Exynos 1330 அப்படிங்கிற ஒரு ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் பெரிய அளவுல எதிர்பார்க்காதவங்களுக்கு இது ஓரளவு ஓகேவா இருக்கும். டே டு டே யூசேஜ்க்கு மல்டி டாஸ்கிங்க்கு அந்த மாதிரியான விஷயங்களுக்குலாம் இது கொஞ்சம் பெட்டரா இருக்கும். இந்த மொபைல் அவுட் ஆஃப் தி பாக்ஸ் Android 13 கொடுத்திருக்காங்க. அது போக 2 OS அப்டேட் 4 வருஷத்துக்கான செக்யூரிட்டி அப்டேட் கொடுப்போம் அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. சாம்சங் பொறுத்தவரைக்கும் கரெக்டான டைம்க்கு அப்டேட் கொடுத்துருவாங்க. அந்த விதத்துல இது பெஸ்டா இருக்குது. இது போக இதுல 13 5G பேண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. 6000 mAh அப்படிங்கிற ஒரு மாசிவான பேட்டரி பேக்கப் கொடுத்திருக்காங்க. 25 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. ஆனா பாக்ஸ்க்குள்ள அடாப்டர் கிடையாது. தனியா ஒரு 1000 ரூபாய் போட்டு எக்ஸ்ட்ரா தான் வாங்கிக்கணும். இந்த மொபைலோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தா 4+128 15,000 ரூபாய் பிரைஸ்க்கு மேல சேல் பண்றாங்க. பட் ஆஃபர்ல எல்லாம் பாத்தீங்க அப்படினா 12,500 ரூபாய் வரைக்கும் இந்த மொபைல்ல வாங்கிக்க முடியும். 6+128 16,000 ரூபாய் பிரைஸ்க்கு மேல சேல் பண்றாங்க. ஆஃபர்ல 14,000 ரூபாய் வரைக்கும் வாங்கிக்க முடியும். சாம்சங்ல இருந்து எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மொபைலை கன்சிடர் பண்ணலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த பெஸ்ட் மொபைல்ஸோட பெஸ்ட் பை லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். தேவைப்படுறவங்க அதை செக் பண்ணி பாருங்க. அது போக நம்ம பார்க்குற எல்லா மொபைல்ஸோட ரிவ்யூமே நம்ம சேனல்ல போட்டுருக்கோம். டீடைலா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த வீடியோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். தேவைப்படுறவங்க அதை கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க. அடுத்து எனக்கு பிராண்ட்லாம் முக்கியம் இல்ல, அதிகமான ஸ்பெக்ஸோட ஒரு டிஃபரண்டான போன் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டெக்னோட போவா 5 Pro. இந்த மொபைல் பார்த்தோம் அப்படின்னா நத்திங் போன் மாதிரியே அந்த ரியல்ல அந்த லைட் RGB லைட் டிசைன்லாம் கொடுத்து 15,000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்குள்ள கொண்டு வராங்க. இந்த மொபைலுமே Full HD Plus IPS LCD டிஸ்ப்ளே தான் கொடுக்குறாங்க. 120 Hz refresh rate ஓட வருது. இதுல கேமரான்னு பார்த்தா ரியல்ல பிரைமரி சென்சாரா 50 மெகாபிக்சல், செல்ஃபிக்கு 16 மெகாபிக்சல் கொடுத்திருக்காங்க. அது போக செல்ஃபிக்கு டுயல் LED ஃபிளாஷும் வரும். கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் ஓரளவு நல்லா இருக்கும். இந்த மொபைல்ல பெர்ஃபார்மன்ஸ்க்கு MediaTek Dimensity 6080 அப்படிங்கிற ஒரு ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க. இதோட பெர்ஃபார்மன்ஸ் ஓரளவு ஓகேவா இருக்கும். இந்த மொபைல் அவுட் ஆஃப் தி பாக்ஸ் Android 13 கொடுத்திருக்காங்க. அது போக 10 5G பேண்ட் சப்போர்ட்டோட வரும். இதுல பேட்டரி கெபாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது 5000 mAh பேட்டரி கெபாசிட்டி 68 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வரும். நம்ம பார்க்குற மொபைல்லையே 68 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கிற ஒரே
மொபைல் இந்த மொபைல் மட்டும் தான். இந்த மொபைலோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தா 8GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்குது. 15000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்க்கு சேல் பண்றாங்க. ரியல் RGB லைட்டோட 68 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட டெக்னோல இருந்து வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மொபைலை கன்சிடர் பண்ணலாம். இல்ல எனக்கு இந்த RGB லைட்லாம் வேணாம் ப்ரோ, இப்படி பார்த்தாலும் ரியல்ல கவர் போட்டு க்ளோஸ் பண்ண தான் போறேன், அதனால இதே மாதிரி ஸ்பெக்ஸோட லைட் இல்லாம வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா Infinixோட Note 30 5G அப்படின்னு ஒரு மொபைல் இருக்கு. கிட்டத்தட்ட இதே மாதிரியான ஸ்பெக்ஸோட தான் வரும். பட் அங்க பிரைமரி சென்சாரா 108 மெகாபிக்சல் கொடுத்திருப்பாங்க. பட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது 45 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்திருப்பாங்க. அதை குறைச்சிருப்பாங்க, கேமரால கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிருப்பாங்க. மத்த விஷயங்கள் எல்லாமே சேமா தான் இருக்கும். இந்த மொபைலோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தா 4 + 128 15000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்க்கும் 8 + 256 16000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்க்கு சேல் பண்ணுவாங்க. ஆஃபர்ல 15000 ரூபாய்க்குள்ளே வாங்கிக்க முடியும். இந்த 4 + 128 வாங்குறத தவிர்த்துடுங்க. டைரக்டா 8 + 256 வாங்கிக்கலாம் ஆஃபர்ல 15000 ரூபாய்க்குள்ள வரும்போது. இதெல்லாம் விட எனக்கு 15000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்க்குள்ள பெர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி ஏதாவது மொபைல் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா Infinixோட 05G 2023 இந்த மொபைலுமே Full HD Plus IPS LCD டிஸ்ப்ளே தான் கொடுக்குறாங்க. ரியர்ல பிரைமரி சென்சாரா 50 மெகாபிக்சல் கொடுக்குறாங்க. செல்ஃபி கேமரா 16 மெகாபிக்சல் கொடுக்குறாங்க. கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் ஓரளவு ஓகேவா இருக்கும். இந்த மொபைல்ல பெர்ஃபார்மன்ஸ்க்கு MediaTek Dimensity 920 அப்படிங்கிற ஒரு ப்ராசஸர் கொடுக்குறாங்க. இதோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே சூப்பரா இருக்கும். பொதுவா இந்த ப்ராசஸர் பார்த்தோம் அப்படின்னா 20000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்ல தான் கிடைக்கும். பட் இந்த மொபைல்ல பார்த்தோம் அப்படின்னா 15000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்க்கு அவைலபிளா இருக்கு. பட் இது கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே லான்ச் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதுனால இந்த மொபைல் அவுட் ஆஃப் தி பாக்ஸ் Android 12 ல தான் வரும். Android 13 ஓட தான் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா Note 30 5G க்கு தான் போணும். பட் Android 12 ஓகே அப்படின்னா இந்த மொபைலை நீங்க கன்சிடர் பண்ணலாம். பட் Infinixல பொதுவா அந்த கரெக்டான டைம்க்கு அப்டேட் வந்து கொடுக்க மாட்டாங்க. இது போக 5000 mAh பேட்டரி கெபாசிட்டி இருக்கு. 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. இந்த மொபைலோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தா 8 + 128 15000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்க்கு சேல் பண்றாங்க. நம்ம பார்த்த மொபைல் எல்லாமே 15000 16000 இந்த மாதிரி தான் இருக்கு. கொஞ்சம் கம்மியா 12000 13000 இந்த பிரைஸ் செக்மென்ட்ல ஏதாவது பெஸ்டா இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுலயும் பெஸ்டான மொபைல்ஸ் இருக்கு. லேட்டஸ்டா லான்ச் பண்ண Redmiயோட 12 5G இந்த மொபைல்ல Full HD Plus 90 Hz refresh rateோட IPS LCD டிஸ்ப்ளே கொடுக்குறாங்க. ரியல்ல பிரைமரி சென்சாரா 50 மெகாபிக்சல் வருது. செல்ஃபி கேமரா 8 மெகாபிக்சல் கொடுக்குறாங்க. பெர்ஃபார்மன்ஸ்க்கு இங்க Snapdragon 4 Gen 2 அப்படிங்கிற ஒரு ப்ராசஸர் கொடுக்குறாங்க. பெர்ஃபார்மன்ஸ்க்கு அந்த பிரைஸ் செக்மென்ட்ல ரொம்ப ஒரு பெஸ்டான ப்ராசஸர் இந்த மொபைல்ல இருக்கு. இது போக இது அவுட் ஆஃப் தி பாக்ஸ் Android 13 ஓட 5000 mAh பேட்டரி கெபாசிட்டியோட 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வருது. பாக்ஸ்க்குள்ள 22.5 வாட் அடாப்டர் கொடுப்பாங்க. இந்த மொபைலோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தா 4 + 128 12500 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்க்கு சேல் பண்றாங்க. ஆஃபர்ல எல்லாம் வாங்குனீங்க அப்படின்னா 11000 ரூபாய் 11500 ரூபாய் கிட்டயே வாங்கிக்க முடியும். உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி பிரைஸும் கம்மியா ஒரு பெஸ்டான மொபைல் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மொபைலை தாராளமா கன்சிடர் பண்ணலாம். இல்ல எனக்கு Redmi வேணாம் ப்ரோ, இதே மாதிரி Realmeல ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா Realmeயோட Narzo 60X 5G இந்த மொபைல்ல IPS LCD Full HD Plus display 120 Hz refresh rateோட வருது. லைக் கேமராஸ் அப்படின்னு பார்த்தா ரியல்ல பிரைமரி சென்சாரா 50 மெகாபிக்சல் கொடுக்குறாங்க. செல்ஃபி கேமரா 8 மெகாபிக்சல் கொடுக்குறாங்க. பெர்ஃபார்மன்ஸ்க்கு MediaTek Dimensity 6100 Plus அப்படிங்கிற ஒரு ப்ராசஸர் கொடுக்குறாங்க. இதுமே அவுட் ஆஃப் தி பாக்ஸ் Android 13 ஓட 5000 mAh பேட்டரி கெபாசிட்டியோட 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வருது. இந்த மொபைலோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தா 4 + 128 13000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்க்கு சேல் பண்றாங்க. கூப்பன் ஆஃபர் அப்படின்னு ஒரு 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. கூப்பன் ஆஃபர் அப்படிங்கிறது எல்லாருக்குமே காமன் தான். அந்த கூப்பனை செலக்ட் பண்ணிட்டு வாங்குனீங்கன்னா 12000 ரூபாய்க்கு இந்த மொபைலை வாங்கிக்க முடியும். 12000 ரூபாய்க்கு எல்லா விதத்திலுமே ஒரு பெஸ்டான 5G மொபைல். சோ இதுதான் இன்னைக்கு தேதியில 15000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்ல இருக்கக்கூடிய பெஸ்டான 5G மொபைல்ஸ். இந்த மொபைல்ல நீங்க ஏதாவது வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த மொபைல்ல உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கறத மறக்காம டீடைலா கீழ கமெண்ட் பண்ணுங்க. இல்ல வாங்க போறீங்க அப்படின்னா என்ன மொபைல் வாங்க போறீங்க, அதை என்ன ரீசன்காக வாங்க போறீங்க அப்படிங்கறதையும் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேருக்கு உங்களுடைய கமெண்ட் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்.